ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம கூட இந்தியா சேஃபஸ்ட் என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் தான் இருக்குது. ஸோ ஒரு 6 lakhs பட்ஜெட்டில் கார் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட்டான ஆப்ஷன்னா அது வந்து இந்த டாடா டியாகோ அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வந்து நம்ம கூட டாடா டியாகோட XT வேரியன்ட் இருக்குது. என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கில் இந்த கார் பை பண்ணுறது ஒரு ஒர்த்தான ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்பரீஷ், நம்மளோட மோட்டர்ஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவர் மோக்கர் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாடா டியாகோ XT வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேனலில் இருக்க ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் டிசைனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து அப்டேட் ஆன வேரியன்ட் 2025 அப்டேட் ஆன வேரியன்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ இந்த கிரில்லோட டிசைன் வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு பிளாக் கலர் தான் இருக்குது, கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. கீழே இந்த போர்ஷனுமே பார்த்தோன்னா அந்த ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரில்லுமே நமக்கு ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பம்பர் போர்ஷன் எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கட் அவுட் போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது XT வேரியன்ட். இதில் வந்து நமக்கு ஃபாக் லேம்ப் வராது அண்ட் ஆல்சோ LED DRLமே வராது. டாப் எண்ட் உங்களுக்கு ஃபாக் லேம்பும் கிடைக்கும், LED DRLமே கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இதில் நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு டாப் எண்ட் வேரியண்ட்டில் LEDல இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் நமக்கு ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸுமே இந்த வேரியண்ட்டில் நமக்கு ஹாலஜனில் தான் வருது. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பார்க்குறப்போ நல்ல ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைன் தான் இருக்குது. இந்த போர்ஷன்லாம் பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹியூமனிட்டி லைன் மாதிரி தான் இது வருது. கீழேயுமே பார்த்தோம்னா நமக்கு குரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ நல்ல ஒரு கியூட் லுக்கிங் ஹேட்ச்பேக் அப்படின்னு கூட இந்த டாடா டியாகோ சொல்லலாம். இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 3.7 மீட்டர்ஸில் இருக்கும், 3.8 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கும். வீல் பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 2.4 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான், இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு வீல் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு 170 mm கொடுத்துருக்காங்க. ரொம்ப அடிக்குவேட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 175/65 or 14 inch ஹைப்பர் ஸ்டைல் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அலாய் வீல் கிடையாது, இது டாட்டாவோட ஹைப்பர் ஸ்டைல் வீல் தான். ஆனால் பார்க்கறதுக்கு அலாய் வீல் மாதிரியே ஒரு டிசைனில் இருக்குது. ஒரு சார்ட் ஆஃப் எலக்ட்ரிக் காரோட வீல் மாதிரியும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓஆர்எம்ஸ் நமக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நமக்கு LEDல வந்துருது. ஷார்ஃபின் ஆண்டனா கிடையாது, ஒரு நார்மலான ஆண்டனா இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. ரியர் வீலில் ட்ரம் வந்துடும், ஃப்ரண்ட் வீலில் நமக்கு டிஸ்க் கொடுத்துட்றாங்க. ரியர் ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்டில் நமக்கு டிஃபாகர் மட்டும் வந்துடும் அண்ட் வாஷர் வைப்பர் மட்டும் வராது. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு ஸ்பாய்லர் சின்னதாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸிஸ்டிங் டாடா டியாகோ மாதிரியே தான் இருக்குது, ரெண்டு சைடுமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துருது. டியாகோ அப்படிங்கிற ஒரு பேஜிங் இந்த வேரியண்ட்லேயே பார்த்தோன்னா நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே கொடுத்துறாங்க. 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சருமே இந்த காரை நமக்கு வந்துருது. டெயில் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜனில் தான் வருது. பூட் ஸ்பேஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இங்கே நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனர் கிடையாது, நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு 242 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் நமக்கு கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கில் நல்ல ஒரு ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேர் வீல் சைஸ் பார்த்தோன்னா 155/80 or 13 inch கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸ் தான் இதில் நமக்கு வருது. வேற கார் வந்து நமக்கு 14 inch வீல்ஸில் வரும். இதுவே நம்ம டாப் அண்ட் XZ வேரியன்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 15 inch அலாய் வீல்ஸே கிடைக்கும். சீட்ஸ் பார்த்தோன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 60/40 ஸ்ப்ளிட் கிடையாது, பட் ஆனால் கம்ப்ளீட்டாக அந்த லிவரை புல் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாடா லோகோமே ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் சேஞ்ச் பண்ண லோகோ தான், புது லோகோ தான் இதுலேயுமே நமக்கு வருது. அண்ட் ரியரில் பம்பர் போர்ஷன் பார்த்தோன்னா ஒரு பிளாக் கலரில் இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு அந்த கட் அவுட் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிசைன் வந்துட்டு XT வேரியன்ட் மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்குது. டாப் அண்ட் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு நிறைய சேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த வேரியண்ட் வந்த உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டெடிகேட்டடான வீடியோ போடுறேன். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 35 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தோன்னா ஒரு 19 to 20 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 16 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போத் சிட்டி அண்ட் ஹைவேஸ் நான் சொல்கிறது. அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அந்த டிரைவிங் ஸ்டைல், மைலேஜுமே சேஞ்ச் ஆகும். ஒரு 17-18 வரைக்குமே கூட கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் பார்க்கலாம். டோர் ஹேண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு புல் அவுட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு ரியர்லையுமே பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அண்ட் 4 ஸ்பீக்கர் இந்த வேரியண்ட்டில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ட்வீட்டர் வராது, பட் அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். டோர் ஹேண்டில் ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் பெருசாக இருக்குது, ஒரு 1/2 liter பாட்டில் வரைக்கும் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்க்ரேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் சீட்டோட கலர்ஸுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கிரே கலர் அண்ட் ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு ரியரில் 2 ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் வந்துருது, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. பட் சீட்டோட பேட்டர்ன் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு இனிமேல் கொஞ்சம் ஏரியான ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்க்ரேஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் ஈஸியாக உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தப்புறம் லெக்ரூம் நீரும் ஓகே தான், நல்ல ஒரு அடிக்குவேட்டான லெக்ரூம் நமக்கு கிடைக்குது. நீருமும் நல்லா தான் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் நமக்கு ஓகே. இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில்
இந்த காரை பார்த்தோம்னா ஒரு அடிக்குவேட்டான ஒரு அண்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹெட்ரூம் இஷ்யூ இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8", நல்ல ஒரு அடிக்குவேட்டான ஒரு ஹெட்ரூம் இருக்குது. 2 பேர் தாராளமாக உட்காரலாம். 3 பேர் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். மிச்சப்படி நமக்கு ரியரில் இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் மட்டும் கொடுத்துட்றாங்க. ஏசி வென்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கேபின் லாம்ப்ஸ் நமக்கு சென்டரில் மட்டும் வந்துடுது, ஒரு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரியரில் சீட்டை கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க லெக் ரூமை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக. பட் ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். எக்ரஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த காரில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டாடா டியாகோவோட கீ. இதில் நம்ம லாக்கிங் அண்ட் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளிப் கீ கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்பேர் கீ பார்த்தோன்னா ஒரு நார்மலான கீ வந்துடுது. இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் தான் ஸ்டில் இதில் கண்டினியூ ஆகுது. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 86 bhp அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் ஸ்டில் இந்த காரில் நமக்கு கண்டினியூ ஆகுது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஹைவேஸில் அடிக்குவேட்டான ஒரு பவர் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீட்டாக தான் பேக் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்ஜின் கவர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பிளாஸ்டிக்கில் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் வந்துடுது. NVH லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டிரைவ் அப்போ பார்க்கலாம். பேனட் நல்ல ஹெவி. ஸோ இந்த கார் சேஃப்டி பற்றிலாம் குறை சொல்லணும் அப்படின்னே கிடையாது. குளோபல் என்கேப்பில் ஆல்ரெடி 4 ஸ்டார் வாங்கிருச்சு. இது மட்டும் இல்லாமல் டியூவல் ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த ஃபீச்சர் எல்லாமே இப்போது இந்த காரில் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் போயிட்டு இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டியாகோவோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இந்த கார்லேயே பார்த்தோன்னா நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரியர்லையுமே பவர் விண்டோஸ் வந்துடுது, ஃப்ரண்ட்லையுமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷனுமே வந்துடுது. ORMs நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் க்ளோஸ் அண்ட் ஓப்பனிங் எந்தே பண்ணிக்க முடியாது. ஃப்ரண்ட்டில் டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு ஒரு மேட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இங்கே டோர் பாக்கெட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பாட்டில்ஸ் வைக்கலாம். அண்ட் ஆல்சோ மேகசின் ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடும். ஸோ அதையுமே ஆட் பண்ணியிருக்காங்க இந்த XT வேரியண்ட்லேருந்து. கீஃபாப் பார்த்தோம்னா இதுதான். ஸோ ஒரு நார்மலான கீஃபாப் தான் வருது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க, பியானோ பிளாக்ல. இதுக்குள்ளேயே ஒரு க்ரோம் சரவுண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல் இப்போ கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா நம்ம நெக்ஸோனில் பார்த்துருப்போம், அதே இலுமினேட்டட் டாடா லோகோவோட நமக்கு இதில் ஸ்டியரிங் வீல் வந்துடுது. அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்லேயே பார்த்தோன்னா நமக்கு ஸ்டியரிங் மோட்டட் கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் இது நமக்கு வந்துடும். ரைட் சைடில் எந்த கண்ட்ரோல்ஸும் கிடையாது, பிளாங்காக தான் இருக்குது. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் தான் வருது. அண்ட் இங்கேயுமே பார்த்தோன்னா ஒரு கிரேஷ் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னோடவே இந்த ஸ்டியரிங் இப்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி இது நெக்ஸோன்லேருந்து வந்தது தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் ஸ்டில் இந்த XT வேரியண்ட்டில் நமக்கு கண்டினியூ ஆகுது. இது ப்ரீஃபேஸ் லிஃப்டட் டியாகோவில் நமக்கு இதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ட்ரிப்பே கொடுத்துறாங்க. ட்ரிப் பி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓடோமீட்டர் வந்துடுது. எஸ், தட்ஸ் இட். இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட் அண்ட் டைம் நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் வந்துருது. இதுக்கு மேலேயே நமக்கு டெம்பரேச்சர் மீட்டருமே கொடுத்துட்றாங்க. RPM மீட்டருமே நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஸோ எல்லாமே நமக்கு டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி டிரைவ் இன்ஃபோஸ் எல்லாமே லோட் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கிடையாது, LED ஹெட்லாம்ப்ஸுமே கிடையாது. ஸோ இதில் வந்து ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் நமக்கு வந்துடுது. ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெலிஸ்கோபிக் கிடையாது, ஆனால் டில்ட் மட்டும் நம்ம இந்த ஸ்டியரிங் வீலை பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இந்த கார் நமக்கு வந்துடும். இது சுற்றி ஒரு கிளாஸ் பிளாக்ல சரௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரேடியோ, ப்ளூடூத் ஆடியோ, USB ஃபோன் அண்ட் ஆடியோ செட்டப், பார்க் அசிஸ்ட் இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணால் நம்ம டிரைவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுவுமே பார்த்தோம்னா நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா தான். இதில் நமக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே வந்துடுது. ஸோ குவாலிட்டி ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ எதுவுமே நமக்கு ஒரு மேனுவலான ஒரு பட்டன் கொடுக்கல. ஸோ இது பார்த்தோன்னா ஒரு ப்ளூ கலர் பேக்லைட்டில் இருக்குது. இதுவுமே நம்ம ஆல்ரெடி டியாகோவில் பார்த்துருப்போம். அதில் நமக்கு சவுண்டுமே கொடுத்துட்றாங்க. நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு வேணால் அந்த தீம் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த தீம்ஸில் போயிட்டோம்னா நமக்கு சேம் அதே 4 தீம் இது நமக்கு வருது. 5 தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 inch தான், பட் யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் லாக் ஆகிற மாதிரி தெரில, நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா டேட் டைம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அண்ட் எஃப்எம்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. அண்ட் வால்யூம்க்குமே நம்ம டச் கண்ட்ரோலில் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக டீசெண்டாகவே இருக்குது. அது பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக அது ஓகே தான்.
டேஷ்போர்ட் இதுவுமே உங்களுக்கு ஒரு சிமிலரான ஒரு டேஷ்போர்ட் தான் உங்களுக்கு இதில் கிடைக்குது. மேலே வந்து ஒரு கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே நமக்கு பெய்ஜ் கலரில் வந்துருது. மேனுவலான ஏசி தான் இதில் நமக்கு கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது. ஃபுல்லாகவே மேனுவல் கண்ட்ரோல்ஸ் தான். இந்த போர்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட், ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் XT வேரியண்ட்டில் இருந்தே நமக்கு 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸுமே கொடுத்துட்றாங்க. மேனுவலான ஹேண்ட் பிரேக், 2 கப் ஹோல்டர்ஸ், 2.5 கப் ஹோல்டர்ஸ், அண்ட் இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் நமக்கு வந்துடுது. அண்ட் டாப் எண்டில் நமக்கு கூல்டு க்ளோ பாக்ஸ் வரும். இந்த வேரியண்ட்டில் நமக்கு கூல்டு க்ளோ பாக்ஸுமே கிடையாது. ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு மிரர் மட்டும் வந்துடுது. ஸோ இந்த டியாகோ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் கார் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேஃபஸ்ட் கார் வேணும், அண்ட் ஆல்சோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சிலேயுமே இருக்கணும், டீசெண்டான ஃபீச்சர்ஸ்லாம் லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த டியாகோ XT வேரியண்ட் உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் ஃபீச்சர் லோட்டர்லாம் வேணும்னா நீங்கள் XZ வேரியண்ட் கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். லைக் நமக்கு 15 இன்ச் அலாய் வீல் கிடைக்கும், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துறாங்க, அண்ட் ஆல்சோ டச் ஸ்க்ரீனுமே நமக்கு டாப் எண்ட் வேரியண்ட்டில் சேஞ்ச் ஆகும். 10.25 இன்ச் இப்போது ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளஸ்டருமே சேஞ்ச் ஆகும், நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 6.30 lakhs ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த XT வேரியண்ட். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 8.05 lakhs ஆன் ரோட் ப்ரைஸில் இந்த டியாகோட XT வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதாங்க இந்த டாடா டியாகோ XT வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த டியாகோ XT வேரியண்ட் பற்றின உங்களோட தோச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys next video. Real soon. Take care. Bye bye and drive safe.